விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் ஆட்சி தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சி இன்னும் 6 மாசம் தான் நிலைக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜீரணிச்சுக்க முடியலன்னா நீங்க போய் சுக்கு கஷாயம் போட்டு குடிங்கிறேன். சுக்கு கஷாயம் இடிச்சு இவர்கிட்ட கொடுக்கூடாது, கஷாயம் குடிக்கூடாது. உனக்கு ஜீரணம் ஆகலைன்னா நீ வீட்டில் குடிச்சுக்கோ. அந்த வெறுப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த வன்மம் தான் இந்த சீட்டை கை வச்சு உட்காரக்கு முன்னாடியே என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன 6 மாதம் பாருங்க, உங்களை 6 நாள் கூட உங்களை பொறுக்க முடியலன்னு கேட்குறேன். அப்படின்னு உங்களுக்கு அவருங்களை வன்மம். நீங்கள் உண்மையிலே ஜாதி பாகுபாடு இல்லை, நாங்கள் ஜாதி ஒழிப்போம், சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னா நீங்கள் ஜாதி கட்சிக்காரங்களும் கூட வைக்காதீங்க ஃபஸ்ட்டு. அதுதான் நீங்கள் சனாதனத்தை அங்கே ஒழிக்க ஃபஸ்ட்டு. மதச்சார்புன்னு சொல்கிறீங்கள, முதல்ல மத ரீதியாக உள்ள கட்சிகளில் மதத்துக்கு பேரே உள்ள கட்சி இருக்குல்ல, அதை உள்ளே சேர்க்காதீங்க. அப்போ நீங்கள் மதச்சார்புன்னு சொல்லுங்கள். யார் ஏமாத்துறீங்க நீங்கள்? யாருங்க இந்து மதத்தில் ஜாதி இருந்துச்சுன்னா அது இந்துக்குள் அவங்க குடும்ப பிரச்சனை. அது கிறிஸ்டின் ஏன் சொல்கிற, நீ முஸ்லீம் ஏன் சொல்கிற? நீ கண்டம் பஞ்சாயத்து பண்ணுற இந்து மதம் இது விடக்கூடாது. நான் சொல்ல முதல்வர் விஜய் அவர்கள் இது விடக்கூடாது. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் ஆட்சி தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சி இன்னும் 6 மாசம் தான் நிலைக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி விஜய் அவர்கள் இதை எதிர்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். இன்னொன்று, இவர் சிஎம் வந்தது யாருக்கும் ஜீரணிச்சிக்க முடியல. ஜீரணிச்சிக்க முடியலன்னா நீங்கள் போய் சுக்கு கஷாயம் போட்டு குடிங்கிறேன். சுக்கு கஷாயம் இடிச்சு இவர்கிட்ட கொடுக்கூடாது, கஷாயம் குடிக்கூடாது. உனக்கு ஜீரணம் ஆகலைன்னா நீ வீட்டில் குடிச்சுக்கோ. இப்போ இவங்க அந்த அந்த யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் எதிர்பார்த்தது, நான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா நல்ல சீட்டு வருவார். ஒரு 20-30 சீட்டு வருவார். அதிமுக இவர் சப்போர்ட் இல்லாமல் தான் எந்த ஆட்சியும் அமையாது. இவர் சப்போர்ட் பண்ணால் தான் அதிமுகவோ திமுகவோ ஆட்சிக்கு வர முடியும். அப்போ திமுக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ திரும்ப அதிமுக வரும். அதிமுக சப்போர்ட்டில் தான் அதிமுக ஆட்சி அமைக்கும். அவர் துணை முதல்வரோ வாங்கலாம், சில 4-5 மந்திரிகள் வாங்கலாம். இப்படி தான் கணக்கு இருந்துச்சு. என் கணக்கு அப்படி தான் ஓப்பன சொல்லுன்னு. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இன்னைக்கு ஆப்போசிட் ஆகி போச்சு. அப்படிங்கும்போது யாருக்கும் அதை ஜீர்ணிச்சு முடியல. அந்த சிஎம் சீட்டில் போய் விஜய் சார் அந்த உட்காந்த பேரில் அந்த காட்சி அவங்களாம் ரசிக்க முடியலவங்களாம். இப்போ வந்துட்டான்ட்டு அந்த வெறுப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த வன்மம் தான் இந்த சீட்டை கை வச்சு உட்காரக்கு முன்னாடியே என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்கன்னா, இதுதான் நீ செஞ்சுட்டு செயல்பட்டதுக்கப்புறம் செயல்படுங்கிறது ஓகே. ஒரு சட்டம் திட்டம் தீட்டி நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு 6 மாதம் நான் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே என்ன சொல்கிறேன், முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை விட்டீங்க ஃபஸ்ட்டு? நாங்கள் 6 மாதம் பார்ப்போம், அவர் செயல்பாட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். சொன்னீங்களா? அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு பெரும்பாலும் வந்தப்போ எதுக்கு உங்கள் பையன் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க? ஏன் கண்டிக்கல? சரி, அவர் கண்டிக்கல, நீங்கள் அடுத்து என்ன அறிக்கை விட்றீங்க? இந்த ஆட்சி எப்போ நான் கவிழும் எதுன்னு வார்த்தை. அடுத்து அழிவு நினச்சா நமக்கு அழிவு கன்ஃபார்ம் போயிடும். நான் சொல்கிறேன், இப்போ தான் அவர் சீட்டு உட்காந்து 2 நாள் ஆகலை. இந்த ஆட்சி எப்போ நான் கவிழும் தயாராக இருங்கன்னா எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் என்ன 6 மாதம் பாருங்க, உங்களை 6 நாள் கூட உங்களை பொறுக்க முடியலன்னு கேட்குறேன். அப்படின்னு உங்களுக்கு அவருங்களை வன்மம். இந்த ஆட்சி கழுவுனுக்குள்ளன்னு ஆசை. இன்னொருத்த ஆட்சியை மக்கள் கொடுத்து தீர்ப்பு. நீங்கள் இந்த ஆட்சி கழுவுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. மக்கள் தீர்ப்பு அவமதிக்கிறீங்க, மக்கள் உணர்வு அவமதிக்கிறீங்க. நீங்களே ஓட்டு போட்டு உட்கார வச்சவங்கள நீங்கள் 4-8 கூட்டணி கட்சிக்கு போயிருக்காங்க. ஓகே, எங்க தயவுல தான் போய் உட்காந்துருக்கீங்க. அவங்க நீங்கள் வச்சு நீங்கள் ஆட்சிப்பாங்கன்னு சொல்கிறேன்னா ஓகே, அவங்க உங்களுக்கு அங்கே போனாங்க, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ஆட்சிப்பாங்க முடியாதுல்ல. அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, தப்பு. அப்போ பெரும்பான்மை யார்? அந்த 10 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பெரும்பான்மை. அந்த சப்போர்ட் பண்ணி இவர் தான் வர முடியும். ஏடிஎம்கே வர முடியுமா? முடியாது. யார் வர முடியும்? இவர் மட்டும் தான் வர முடியும். அதான் பெரும்பான்மைங்க. ரொம்ப விளக்கம்லாம் சொல்லல. 10 பேர் சப்போர்ட் கொடுத்தா யார் ஆட்சிக்கு வர நிலைமையில் இருக்காங்களோ அவங்க தான் மக்கள் பெரும்பான்மை கொடுத்துன்னு அர்த்தம். அதை மதிக்கும். முதல்ல சும்மா நாங்கள் தான் விட்டு கொடுத்தோம், விட்டு கொடுக்கணும், திருப்பி இல்லை வாபஸ் வாங்க. இப்போ சொல்கிறேங்க,
எல்லாத்தையும் திருப்பி வாபஸ் வாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வாபஸ் வாங்க. வாங்க வாங்க சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க. நீ சொல்லுங்கிறேன். நான் சவால் வரேன். நீங்க போட்டு பிச்சை சரியில்லை, நீ பிச்சையே போட வேணாங்க, பிச்சையே போட வேணாம். எல்லாரும் நாங்க என் பேரை சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க, நீங்க அவர் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாம் திரும்பி வாங்க. இப்போ சொல்லுங்க. நான் சவால் வரேன். நான் பெரிய அரசியல்வாதி இல்லை, நான் குடிமகன். நான் வந்து ஒரு 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 ஓட்டு உரிமை உள்ள ஒரு குடிமகன் மட்டும் தான். நான் சொல்றேன், நான் தயாரா இருக்கோம். ரீ எலெக்ஷனுக்கா? ரீ எலெக்ஷன் இல்லை, நீங்க கொடுத்த வாபஸ் திரும்ப வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதிமுக நிறைய பேர் இப்ப ஆதரிக்கிறாங்க. எல்லாத்தையும் வாபஸ் வாங்க சொல்லுங்க. உங்க எல்லாரும் தைரியம் இருந்தா, ஏடிஎம்கே இருக்கட்டும், திமுக இருக்கும், உங்க எல்லாருமே உண்மையிலே நீங்க தைரியம் செஞ்சு, மக்கள் தப்பா போட்டாங்க, மக்கள் வந்து முட்டாத்தனமா போட்டாங்க, மக்கள் இப்பெல்லாம் ஐயோ ஏன்டா இவங்களுக்கு போட்டு முட்டு ஃபீல் பண்றான்னு சொல்றீங்களே, எல்லாரும் வாபஸ் வாங்க சொல்றேன். அவர் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்க சொல்றேன். நான் அப்புறம் என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் அப்போ தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் உள்ள வர மாட்டேன். அப்புறம் 200 தொகுதியில் வந்துடும். பண்ணுங்க நீங்க. அப்ப சும்மா இருக்கணும். சும்மா ஏழாமையில எல்லாம் பேசிட்டே இருக்கக்கூடாது. எதுக்குன்னா நான் உங்களுக்கு பேசுறது என்ன, மக்கள் உங்களுக்கு காட்டி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ துப்பியிருக்காங்க. இப்போதான் ஆட்சி வந்துருக்காரு, 1000 குறை சொல்றாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்போ கேட்குறாங்கல்ல, பப்ளிக் கேட்பான் இப்போ. அதனால சும்மா போயிட்டு நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் எங்களால் நீங்கள் வேணாம் தூக்குங்க, எல்லாம் தூக்குங்க, அவர் நிம்மதியாக ஆட்சி அடைப்பார். நிச்சயமா. சரி, இப்ப அதே போல கடைசியா சட்டசபையில வந்துட்டு நாங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்க வந்துட்டு கிளியரா அது எல்லாத்தையும் எதிர்க்கிறவங்கன்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சனாதனத்தை ஃபுல்லா எதிர்ப்பாரா, இல்ல ஈக்குவலா போயிடுவாரா? அந்த சட்டசபையில சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? சனாதனத்தை ஒழிப்போம் சொல்றதுக்கு அதை பத்தி ஏதாவது பேச்சு வந்துச்சா? வாலண்டரியா எதுக்கு அந்த வார்த்தையை எதுக்கு போறீங்க? அந்த விஷத்தையும் கேட்குறீங்க. நான் விஷத்தை சொல்றேன், அது விஷம். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து சனாதனத்துக்காகவோ ஏற்றத்தாழ்வு அதுக்கு சப்பக்கட்டு, அதுல ஏற்றத்தாழ்வு ஒழிப்போம், ஜாதி ஒழிப்போம். ஜாதி கட்சியை கூட வச்சுக்கிட்டு ஜாதி ஒழிக்கிறியே. மதசார்பு என்ன மதசார்போ? ஒரு மதத்தோட பேர் இருக்கு கட்சியில, ஒரு மதத்தோட பேர் கட்சியில இருக்குல்ல, அந்த மதத்தையே நீங்க கூட்டணி வைக்கிறிய. அப்புறம் மதசார்பு இல்லாத அரசு, ரெண்டுமே வேஷம். நீங்கள் உண்மையிலே ஜாதி பாகுபாடு இல்லை, நாங்கள் ஜாதி ஒழிப்போம், சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னா நீங்கள் ஜாதி கட்சிக்காரங்களும் கூட வைக்காதீங்க ஃபர்ஸ்ட். அதுதான் நீங்கள் சனாதனத்தை அங்கே ஒழிக்க ஃபர்ஸ்ட். மதச்சார்புன்னு சொல்றீங்களே, முதல்ல மத ரீதியாக உள்ள கட்சிகளில் மதத்து பேரே உள்ள கட்சி இருக்குல்ல, அதை உள்ள சேர்க்காதீங்க. அப்போ நீங்கள் மதச்சார்புன்னு சொல்லுங்க. யார் ஏமாத்துறீங்க? நீங்கள் சனாதனத்தை முதல்ல அங்கே ஒழிங்க. முதல்ல உங்கள் கூட்டணி உடன்பாடு இருக்குல்ல, அங்கே ஒழிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒழிச்சுக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், மதம் மாறலாங்க. மதம் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு மாறலாம், ஒரு இஸ்லாம் மதம் மாறலாம். எப்படி மாறினா அவங்க சரியானவங்க அப்படின்னா, ஒருத்தர் பைபிளை படிச்சிட்டாரு, பைபிளை படிச்சுட்டு அப்பா நல்ல கொடுக்கப்பா, நல்ல ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்குது, இது நல்ல இறையனை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்டினா மாறினா அவங்க மதிக்கலாம், அவங்க சொல்ல கூட ஏற்றுக்கலாம். இல்லை அவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இயேசு மேலே பற்று வந்து நல்லது நடந்து அப்பா இது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு இயேசு புராணை பற்றி தெரிஞ்சுட்டு, இவர் தான் சரியான கடவுள், இவர் கர்த்தர் வந்து இறைவன் கூட்டி போயிடுவார், அப்போ ஏதோ உள்மனசு சொல்லி நீங்கள் சேர்ந்தா கூட, கிருஷ்ணன் சேர்ந்தா கூட ஓகே தான், அதை தடுக்க முடியாது நம்ம. ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஒரு காரணத்துக்காக, ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக கிருஷ்ணா மாறிவிட்டு நீங்கள் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்கிறதுக்குள்ள இதை விட வெக்கக்கடை எதுவுமே இல்லை. நீங்கள் யார்? என்ன கிறிஸ்டின்? நீங்கள் உங்களை பைபிள் படிச்சுக்கல? நீங்கள் இயேசு புராணை பற்றி ஃபுல்லாக திரும்ப உங்களுக்கு லவ் பண்ணி விட்டு மதம் மாறிக்கிட்டு என்ன நீங்கள் பெருசாக இங்கே சனாதனம் பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு? அதனால இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது ஃபர்ஸ்ட். இன்னொன்று இப்போ சொல்ல வந்தது, இங்கே சனாதன ஒழிப்புன்னு சட்டசபையில் சொன்னதுக்கு காரணம் இவங்க சுய கொள்கைலாம் இல்லை. இப்போ சொல்கிறேன், அது விஜய் சாரை சிக்கலில் மாட்டி விடுறக்கா சொன்ன வார்த்தை. நம்ம சொல்லி பற்ற வச்சுக்குவோம், இவர் பதில் சொன்னாரான்ட்டு கேள்வி வரும். அது ஒரு உள்நோக்கத்தோடு சொன்ன வார்த்தை. இது வந்து மக்கள் நலன் கருதி இல்லை. ஜாதி ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், ஏற்றத்தாழ்வு ஒழிப்புங்கிற நல்ல எண்ணம்லாம் உங்களை வந்துடாது ஃபஸ்ட்டு.
யாருக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இதை விஜய் சார் சிக்கலை மாட்டுவதற்காக சொன்ன வார்த்தை இது. இதுக்கு தீர்வு விஜய் சார் சொல்லணும். நீங்கள் மத சார்பற்ற அரசு சொல்றீங்களா, பதில் சொல்லணும் விஜய் சார். சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியில ஒருத்தர் ஒரு முஸ்லீம் சொல்றாருல சரணாகத்தை ஒழிக்கணும், யார் சொல்லணும்? இந்து மதத்துல இருந்து ஜாதி ரீதியாவோ இது ரீதியாவோ அடிபட்டு என்ன சே ஜாதி அடிப்பெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ இந்துவில் இருந்து ஒருத்தன் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னா கூட யோசிக்கலாம். அப்போ ஏதோ வகையில் அடிபட்டுருக்கான்ப்பா, பாதிக்கப்பட்டிருக்கான்ப்பா. முஸ்லீம் உனக்கு நீ அங்கே வேலை, நீ என்ன சனாதனத்தை பற்றி பேசுற? நீ யார்? நீ யார்? நீ இந்து மதத்துல ஜாதி இது இருந்துச்சுன்னா அது இந்துக்குள் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அது கிறிஸ்டின் ஏன் சொல்ற? நீ முஸ்லீம் ஏன் சொல்ற? நீ கண்டம் பஞ்சாயத்து பண்ற இந்து மதம் இது விடக்கூடாது. நான் சொன்ன முதல்வர் விஜய் அவர்கள் இது விடக்கூடாது. இது விட்டீங்கன்னா ஆளாலும் பேச இருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. மத கலவரம் ஃபர்ஸ்ட், இன கலவரம் ஃபர்ஸ்ட். இப்பவே நான் இப்போ சொல்றேன், இதுக்கு மன்னிப்பு கேட்காம உதயநீஸ்வரெல்லாம் தீர்ப்பு சட்டத்துக்கு வரக்கூடாது. நீங்க உங்க கட்சிக்காரர் முஸ்தாபா அவரை இங்க கண்டிக்கணும், அவரும் மன்னிப்பு கேட்கணும். நீங்க யாரு? சனாதனம்னா பொது சொல்லாதீங்க. யார் ஏமாத்துறிய பொதுங்கிறது? அப்போ இஸ்லாமத்துல நிறைய விஷயங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ண பொண்ணு கொடுக்குறாங்க, அதை குறிப்பிட்டு சொல்லுங்க. நாங்கள் பைபிளில் அழிப்போம், குரான் அழிப்பு சொல்லுங்க பார்ப்போம். முடியுமா அவங்களால? என்ன சனாதனத்தை அழிப்போம்? கேனப்பில்ல நாங்கள் இந்துக்கள் எல்லாரும். நீங்கள் அப்படின்னா நிறைய அதுக்கு வாங்க போயிட்டுருக்கோம். எதுக்கு ஜாதி ரீதியாக எங்கெங்கே என்ன நடந்துச்சு, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, உங்கள் ஆட்சியில் எத்தனை ஆணவக்குள் நடந்திருக்கு, எத்தனை விஷயம் நடந்திருக்கு, எங்கேயா குரல் கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு சனாதன கூட்டத்தை சனாதன ஒழிப்பும்னா அழிஞ்சிருமா? எங்கே வந்தீங்க? நீங்கள் எங்கே போராடினீங்க? நடக்கல. உங்கள் 5 வருஷம் ஆட்சியில் ஆணவக்குள் நடக்கல. கொஞ்சம் மலத்தை கலந்தாங்களே குடிநீர்ல, எத்தனை ஜாதி பிரச்சனை வந்துச்சு. இவன் கலந்தானா அவங்க கலந்தானா? நீங்க கேட்டு யாரும் முதல்ல யார கலந்தான்ட்டு? ஏன் அப்ப உங்களுக்கு இந்த ஜாதி பிரச்சனை உங்களுக்கு அப்ப மைண்ட்ல வரல? நீங்க யார் ஏமாத்துறீங்க? இது இந்த சிக்கல்லாம் விஜய் சாருக்கு அவங்க ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. அது விஜய் சார் நீங்க நான் பூசுறேன் விஜய் சாருக்கு மத சார்புட்டோம்னா நீங்க அதையும் கண்டிக்கணும், இதையும் கண்டிக்கணும். இன்னொன்று உங்க கட்சியில் இருக்க கிறிஸ்தவரையோ முஸ்லீம்களோ இந்த சனாதனத்தை பற்றி வாய் தரக்கூடாது, பேசக்கூடாது. இதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு அனைத்தையும் பெரும் நிரூபிச்சிருக்கீங்க. நம்ம கேட்குறோம்ல, நான் கேட்குறோம்ல, இப்போதான் பெருமை நிரூபிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவரை கேள்வி கேட்குறேன்னா நம்ம கேட்குறோம்ல அவங்கள. அப்போ நீ ஆட்சி பெருமனை நிரூபிச்சு உடனே உங்களுக்கு இது சனாதனத்தை பேசணும் அவசியம்? உங்களுக்கு இதான் பிரச்சனை. நாட்டில் எத்தனை பிரச்சனை இன்னைக்கு வெயிட்டிங்ல நிற்குது? 1000 பிரச்சனை இருக்கு இங்கே நாட்டில். பெரியாரை வச்சிருக்கோம், அம்பேத்கரை வச்சிருக்கோம். நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க அதுதான் எங்கள் கொள்கைன்னா முதல்ல அவரை கண்டிக்கணும் ஃபர்ஸ்ட். நிச்சயமா. ஸோ நிறைய எதிர்ப்புகள் என்ன வந்துட்டு இருக்கு. அதை விஜய் அவர்கள் கரெக்டா எடுத்து எது பேசணும் பேசக்கூடாதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும், நல்லாட்சி வரும்னு கண்டிப்பா நம்புவோம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.